தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு த ஹிந்து நாளிதழின் அசோசியேட் எடிட்டர் கல்யாண்ராமன் அவர்கள் இருக்கிறார். நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து தான் விவாதிக்கவிருக்கிறோம். வணக்கம் கல்யாண். இந்த ஹார்முஸ் நீரிணை விவகாரம் அமெரிக்கா, ஈரான் இடையிலான மோதல்ல ஒரு முக்கியமான துருப்புச் சீட்டாக இருக்கிறது. இந்த விவகாரம் எப்படி துவங்கியது? தற்போதைய நிலவரம் என்ன? இந்த விவகாரம் வந்து ஈரான் துவக்கிய விவகாரம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அதாவது நீங்க கொஞ்சம் சரித்திரத்த நோக்கி பார்த்தீங்கன்னா, 1968ல ஈரானும், ஓமானும் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஹார்முஸ் நீரிணைப்புல எப்படி கப்பல் போகணும் அப்படின்னு. அதுக்கான ஒரு சேனல் ஒண்ணு உருவாக்குறாங்க. ஒரு மேப்ல குறியிடுறாங்க. அது வந்து ஹார்முஸ் நீரிணைப்பு வந்து 20 மைல் இருக்கு. அது நேரோவஸ்ட் பாயிண்ட்டும்பாங்க. மிக குறுகிய இடத்துல 20 மைலான இது இருக்கு. அது வந்து 20 மைல்ங்கிறது நெறைய இடம் தான். மலாக்கா, சிங்கப்பூர், மலேசியா ஸ்ட்ரெய்ட்டோட நெறைய பெரிய இடம் தான். இடம் தான் அது. பெரிய இடம் தான். அதுக்கு என்ன வகுக்குறாங்கன்னா, நடுவுல ஒரு பகுதியில 2 சேனல் வகுக்குறாங்க. இது வழியா கப்பல் போகலாம், இது வழியா வெளியேறலாம் அப்படின்னு 2 சேனல்ல சொல்றாங்க. இந்த சேனல பயன்படுத்தி எல்லா கப்பலும் வெளியில போலாம், உள்ள வரலாம். ஃப்ரீயா. அதாவது அதுக்கு வந்து தங்கு தடையும் இல்ல, ரிப்போர்ட் கூட பண்ண வேண்டாம். இப்ப ஏதாவது ஒரு கப்பல் நிச்சயமா. வருதுன்னா, இப்ப ஈரானுக்கு சொல்லணும், ஓமானுக்கு சொல்லணும், யாருக்கும் சொல்லணும் இல்ல. அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். இப்படி என்ன 140, 150 கப்பல் ஒரு நாளைக்கு போகும். ஒரு நாளைக்கு 14 மில்லியன் பேரல்ஸ் ஆயில் வந்து அது வழியா வெளியில போயிட்டு இருந்தது. இதுதான் முன்னாடி நடந்துட்டு இருந்த இடம். நிலைமை. இப்ப அமெரிக்கா இவங்கள தாக்குதல் நடத்துனால இவங்களுக்கு வந்து அணு ஆயுதம் இருக்கு. அணு ஆயுதத்த தயார்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுகிட்டு இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு. எந்நேரமும் தயாரிச்சுருவாங்க. இதனால பெரிய பாதிப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி தான் இப்ப இந்த போர துவக்கினாங்க. போர துவக்கின உடனே அவன் ஈரான் ரொம்ப நாளா பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கான். அவன் வந்து அந்த ஹார்முஸ் நீரிணைப்புல எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு அறிவிக்கிறான். 2, 3 தாக்குதல் நடத்துறான். அதுல பயந்து போயிடுறாங்க. எல்லா கப்பலும் அதுக்கு உள்ள இருந்த 1500 கப்பல்ன்ற ஒரு மதிப்பீடு இருக்கு. அந்த மதிப்பு யாரும் அது வழியா வெளியில வரணுன்ற தைரியம் இல்லாதனால, ஏன்னா தாக்குதல் நடக்கும் அப்படின்றதுனால அவங்க எல்லாம் நிறுத்திட்டாங்க. அவங்களும் என்ன ஈரான்ல என்ன அறிவிச்சாங்கன்னா, நாங்க வந்து அந்த நடுப்பகுதி எங்க கப்பல்ல போயிட்டு போகலாம். இருந்ததோ, ஆ. அந்த பகுதியில வந்து கண்ணி வெடி வச்சிருக்கேன் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அதனால யாரும் அங்க போக்கூடாது. போகிறதுனா எங்க நாட்ட ஒட்டி ஒரு அதாவது நார்தர்ன் ரூட்டும்பாங்க. அந்த ம். எங்க நாட்ட ஒட்டி ஒரு ரூட் இருக்கு. அது வழியா போகலாம். அதுக்கு நாங்க வந்து பெர்மிஷன் குடுப்போம். எங்க கண்ட்ரோல்ல எங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நாங்க சொல்றத கேட்கணும். அது வந்து $2 மில்லியன் காசு குடுக்கணும் அப்டின்னும் ஒரு பேச்சு இருந்தது. அது குடுத்தா தான் அந்த கப்பல் வெளியேறுன்ற நிலைமை இருந்தது. இத வந்து அ அதாவது இது இப்டி நடந்ததுன்னா, சர்வதேச அளவுல பாதிப்பு இருக்கும். பொருளாதார இது இருக்கும். ஆயில், கேஸ் வெளில வராது. அதனால எல்லா நாடுகளும் சேர்ந்து அமெரிக்கா மேல பிரஷர் போட்டு, இந்த வார நிறுத்துவாங்க. அப்டிங்கிற ஒரு துருப்புச்சீட்டா ஈரான் அத கையில எடுத்தாங்க. அதுவே வந்து ஒரு முக்கியமான போருடைய ஒரு முக்கியமான அம்சமாயிருச்சு. 2வது கட்ட வ போர் முக்கியமா பிரத்யேகமா ஹார்முஸ் நீரிணைப்போட யார் அது மேல கண்ட்ரோல்? யாருடைய இறையாண்மை? யாரு அது மேல சட்டம் போடலாம்? யார் கண்ட்ரோல்ல இருக்கணுன்ற அந்த இதுல தான் இப்ப போர் நடக்குது. இப்போ இந்த போர் துவங்கும்போது, ஹார்முஸ் நீரிணையை ஒரு துருப்புச் சீட்டாக ஈரான் பயன்படுத்தும். அது மேல இருக்க கட்டுப்பாடுகள வலுப்படுத்தி, அந்த பக்கம் எந்த கப்பலையும் போக விட மாட்டேன்னு செய்யும்னு யாரும் கணிக்கலையா? குறிப்பாக அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவோ, இல்ல இஸ்ரேலோ இவங்கலாம் ரொம்ப புத்திசாலி. ரொம்ப எல்லாம் படிச்சு, யுனிவர்சிட்டில படிச்சு தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி இத வகுக்கிறவங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இது கூடயா நினைக்கல அப்படின்னு ஒரு ஒரு விந்தையான விஷயம் தான். ஏன்னா, இவங்க வந்து ஈரான் இதே மாரி செஞ்சிருக்காங்க. ஈரான், ஈராக் வார் நடக்கும்போது, இதே மாரி ஹார்முஸ் அப்ப வேற கொஞ்சம் சிச்சுவேஷன் வேற. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ற மாரி குவைத்தோ, சவுதி அரேபியாவோ இவங்கெல்லாம் வந்து சத்தாம் ஹுசேனுக்கு ஆதரவா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கப்பல், சவுதி அரேபியாவோட கப்பல், குவைத்தோட கப்பல்லாம் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே அமெரிக்கா உள்ள புகுந்தாங்க. உள்ள புகுந்து வந்து நாங்க எல்லா கப்பலுக்கும் நாங்க எஸ்கார்ட் பண்றோம். அப்படின்னு ஒரு பெரிய படைய கொண்டு குவிச்சு மைன் ஸ்வீப்பர் அப்படி இப்படின்னு போட்டு, அப்ப ஈரான் இந்த அளவுக்குலாம் பொருளாதார ரீதியோ, தொழில்நுட்ப ரீதியோ, இல்ல ராணுவ தளவாடங்கள் அந்த அந்த ரீதியோ இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. முறியடிச்சுட்டாங்க. அமெரிக்கா முறியடிச்சிருக்காங்க. சோ ஈரான் வந்து இந்த மாரி செய்யறதுக்கான இது முன்னாடி செஞ்சிருக்காங்க. செய்யறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, அவங்க வந்து முதல்லயே அவர் அயத்தொல்லா கொமேனிய இது பண்ணிட்டதுனால, அந்த ரெஜிம் அப்படியே விழுந்துடும். ஒரே அடியில அவ்வளவுதான். அவங்க வெளியிலயே வரமாட்டாங்க. ஏற்கனவே எதிர்ப்பு இருந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி பெரிய புரொட்டஸ்ட்லாம் நடந்தது. அதனால எதிர்ப்பு இருக்கும். இவங்க ஒருத்தர் வேற ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அவர வச்சு ஆட்சி அமைச்சிரலாம். அவங்க அஹமதி நம்ம நிஜாத். சொல்றத அவரு கேட்பாங்க ஆட்சி அப்படின்னு பண்ணும்போது நெனச்சு. பெரிய அளவுல இஸ்ரேல எதிர்த்தவரு.
அவரை எப்படியோ கைக்குள்ள போட்டு மொசாத் எல்லாம் கைக்குள்ள போட்டு இவரை வந்து வச்சு ஒரு பிரசிடென்ட் மாதிரி ஆக்கி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கு தப்பா போயிடுச்சு. இப்போ முதல் கட்டத்துல என்ன நடந்தது? எப்படி இந்த போர் துவங்கியது அப்படின்லாம் சொன்னீங்க. 2வது கட்டமா மறுபடியும் ஒரு தாக்குதல் ஆரம்பிச்சது. இடையில என்ன நடந்தது? அதாவது அந்த எம்ஓயுன்னு ஒரு கையெழுத்து போட்டாங்கல்ல. அந்த எம்ஓயு கையெழுத்து அதுதான் ஒரு ஒரு புதிராவும் இருக்கு. அதாவது அந்த நீங்க அத படிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஈரான் தான் போர்ல ஜெயிச்சுட்டா மாரி இருக்கும் அதுல. அதுல வந்து அவங்களுக்கு சாதகமான, அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு குடுக்குற மாரி தான் இருக்கும். நியூக்ளியர் விஷயங்களையுமே அதுல பல விஷயங்கள் பேச்சுவார்த்தையில மூலமா தான் அடிப்படையாகும். அவங்க எப்படியோ ஈரானுடைய வெளிப்படையான நிலை என்னன்னா, நாங்க வந்து நியூக்ளியர் எங்களுக்கு வந்து அணு ஆயுதம் வேண்டாம் அப்படின்னு ஒரு அயத்தொல்லாவே ஒரு ஃபத்வா போட்டுட்டாரு. அதனால எங்களுக்கு அணு ஆயுதம்லாம் வேணாம். ஆனா அணுவ பயன்படுத்தி நாங்க மின்சாரம் மின்சாரம் தயாரிக்கணும். தயாரிக்கிறதுக்கு. அதற்கான உரிமைய நாங்க விட்டுக் குடுக்க மாட்டோம். அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அது எல்லாமே பேச்சுவார்த்தையில இது பண்ணோம். ஹார்மோஸ் நீரிணைப்ப பத்தி ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு சலுகை வழங்கிட்டு இருக்காங்க. அந்த எம்ஓயூல அப்படிதான் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 60 நாள் மட்டுமே மட்டுமே ஒன்லி 60 நாள் மட்டுமே அங்க டோல் போடாம எல்லா கப்பலையும் போறதுக்கான, வரதுக்கான அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். ஆனா 60 நாள் மட்டும் தான். அதற்கப்புறம் என்ன நிலைமை வரணும்ன்றது பார்த்தோம்னா, ஈரானும், ஓமானும் இந்த 2 நாடுகள் தான் இருக்கு அந்த நீரிணைப்புலான குறுகிய பகுதியில. அந்த ஸ்ட்ரெய்ட்ல அவங்க அவங்களுடைய லிட்டரல் ஸ்டேட்ம்பாங்க. அவங்க தான் அவங்களோட இறையாண்மை இருக்கு அந்த அந்த ஸ்ட்ரெய்ட்ல. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க அங்க அதற்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சர்வீசஸ்ங்கிறாங்க. அதான் நிர்வகிக்கிறதோ இல்ல சர்வீசஸோ இது என்ன அரேஞ்ச்மென்ட்ட இந்த 2 நாடுகளும் பேசி முடிவு பேசி பண்ணுவாங்க. முடிவு பண்ணணும். மத்த பாரசீக வளைகுடால இருக்கிற மத்த நாடுகளும் அத டிஸ்கஷன் நடத்தணும். முடிவு இவங்க எடுக்கணும். ஆனா மத்தவங்க டிஸ்கஷன் நடத்தணும். அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இப்ப ஈரான் கையில தான் இருக்கு. ஈரான் தான் ஓகே. சோல் ஆர்பிட்டர்ன்றாங்க. அவங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு எம்ஓயூல. ஆனா அந்த அந்த சைன் பண்ணதுக்கு அப்புறம் நெறைய எதிர்ப்பு வந்தது. அதிருப்தி வந்தது. இஸ்ரேல் வந்து ரொம்ப விட்டு குடுத்துட்டோன்றாங்க. அதே மாரி பாரசீக வளைகுடால இருக்கிற மத்த நாடுகள் சவுதி அரேபியா, யுஏஇ இவங்க ரொம்ப விட்டு குடுத்துட்டாங்க. அப்படின்ற ஒரு மாரி சலசலப்பு வந்தது. ம். அப்போ அமெரிக்கால அவர் மார்க்கோ ரூபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர் வந்து இதற்கு நடுவுல சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஈரானுக்கு அ எண்ணெய ஆயில், கேஸ் விக்கிறதுக்கான எல்லா உரிமையும் குடுத்துட்டாங்க. ஒரு மாரி நார்மல்சிக்கு வரா மாரி இருந்தது. கப்பல்லாம் வெளில வர ஆரம்பிச்சது. 280 கப்பலும் ஒரு வாரத்துக்கு அது வந்து பெரிய பாசிட்டிவ் சைன் அப்படின்னு. நாளடைவுல அங்க இருக்கிற பாதிக்கு மேல கப்பல் வெளில வந்துருச்சு. இப்படி போய். இந்த இந்த இப்படி நடந்துட்டே இருக்கும்போது ரூபியோ அங்க வராரு. அங்க வந்து ஒவ்வொரு நாடுகா போறாரு. அவருக்கும் தெரியுது இங்க வந்து ரொம்ப எதிர்ப்பு இருக்கு. நம்ம ரொம்ப விட்டு குடுத்துட்டோம். அப்படின்ற ஒரு இது வருது. அப்ப ரூபியோ என்ன அறிவிக்கிறார்ன்னா, பகிரங்கமா அறிவிக்கிறாரு. இப்படி பார்த்தனா இந்த மாரி எல்லா இந்த மாரி நீர் இணைப்புகளும் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அதாவது ஒரு நாட்டுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ல வருதுன்றதுக்காகவே அவங்களுடைய இறையாண்மையோ, இல்ல அவங்க டோல் பண்ணலாமோ இப்படியெல்லாம் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இது வந்து உலகத்துக்கு நல்லதில்ல அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சுட்டாரு. இது ஈரானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாயிடுது. ஏன்னா பேச்சுவார்த்தையும் ஈரானும், ஒமானும் நடக்கிற பேச்சுவார்த்தையால முடிவு பண்ணணுன்ற எம்ஓயு போயி, இவங்க வந்து அந்த எம்ஓயுக்கு வெளியில இருக்கிற பேக் டோர் அதாவது அரசியல் பண்ணி அங்கெல்லாம் இவங்க ஈரானுக்கு எதிரா எல்லாரையும் ஒன்று கூட்டி இப்படி ஒரு அறிவிச்சுட்டாங்க. இதுல ஓமானும் உடந்த அந்த சைன் பண்றதுக்கு ஓமானும் இருக்கு. ம். அதனால அவங்களுக்கு ரொம்ப கோவம் அடைஞ்சிருச்சு. ஈரானும் அவங்க பட்சத்துல என்ன பண்ணிட்டாங்க, இந்த எம்ஓயு சைன் பண்ணதுக்கு அப்புறம், நாங்க ஒரு பெர்ஷியன் கல்ஃப் ஸ்ட்ரெய்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தியிருக்கோம். அதுதான் இந்த முழுக்க நிர்வகிக்கும். அது எங்களோடது. அப்படின்ற மாரி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தாமயே ஒரு உடன்பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. அவங்களும் மேக்ஸிமம் பொசிஷன் இதுலருந்து தன்னுடைய ஆட்சிய கொண்டு வரணும், தன்னுடைய இறையாண்மை அப்படின்றதுனால வேகமா அதுல செயல்பட்டதுனால, அதற்கு எதிரா இவங்க மத்தவங்கலாம் பேசி ரூபியோ அதுல பண்ணதுனால, கடைசியில ஒரு ஒரு ஸ்டேல்மேட் மாரி வந்து ஸ்டேல்மேட் வருது. ஜூன் 30ல 2 சைடும் மீட் பண்ணுது. அமெரிக்காவும், ஈரானும் மீட் பண்றாங்க. அதுல வந்து ஈரான் இதுக்கு நடுவுல ஓமானுக்கும், ஈரானுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு ப்ரொபோசல் குடுக்குறாங்கன்னு செய்திகள் வந்தது. அமெரிக்கா நியூஸ் பேப்பர்ல. செய்தி என்ன வந்ததுன்னா, இதுக்கு மேல இறையாண்மை இந்த 2 நாடுகளுக்கும் இருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த 2 ஓகே. நாடுகளுக்கும் இருக்கு. ஆனா இதுல வந்து வாலண்டரியா டோல் செலுத்துற மாரி மலேசியால அப்படி ஒரு மலாக்கா, சிங்கப்பூர் அதுக்கான வாலண்டரி நீரிணையில. டோல் அத மெயின்டெயின் பண்றதுக்காக. இதுல வந்து டோல் கட்டுறாங்களோ இல்லையோ அது வேற இது. அது வந்து பணம் பணம் வருங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானுக்கு அதுக்கு இறையாண்மை இருக்குங்கிறதே ஒரு பெரிய கன்செஷன். அது ஏற்பட்டனாலே அவங்களுக்கு அவங்க அத அப்படிதான் பார்க்குறாங்க. ஃபியூச்சர்ல எங்க மேல தாக்குதல் வராம இருக்கிறதுக்கான இது கேரண்டி
அப்படின்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜூன் 30 ஒண்ணு வருது. அது அமெரிக்கா நிராகரிச்சது. இது வந்து பகிரங்கமா யாரும் அறிவிக்கல. ஆனா அமெரிக்கா வந்து அதுக்கு ஒத்து போகல. எதை நிராகரிச்சிருது? அதாவது இப்படி ஒரு இரு நாடுகளுக்கு இது மேல ஒரு இறையாண்மை இருக்கு அப்படிங்கிற ஒரு இறையாண்மை இருக்கு. விஷயத்த அங்கீகரிக்கல. அது அங்கீகரிக்கல. அதுக்கு ஒரு ஒரு வாலண்டரி டோலோன் இது பண்ணுவோம். அத மானிட்டைஸ் பண்ணுவோம். இதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி பண்ணுவோம். அப்படின்ற ஒரு அக்ரீமெண்ட் இவங்க 2 பேரும் வரா மாரி இது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்தது. இத வந்து அமெரிக்கா ஏத்துக்கல. அதுலயே அவங்க அப்ப வந்து அந்த மோர்னிங் போறாங்க. அவரு அலி கமேனி இறந்ததுனால மோர்னிங் பீரியட் நடக்குது. கொஞ்சம் அமைதி இருக்கு, நிசப்தம், கொஞ்சம் எதுவும் வெளியில வரல. இதற்குள்ளயே கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. நேட்டோ சம்மிட் ஒண்ணு நடக்குது டர்க்கில ஜூலை 7, 8, 9ல. அப்போ ட்ரம் பீட்ஸ் ஆஃப் வார்ம்பாங்கல்ல. போருக்கான எல்லா பேச்சு எல்லாம் அதிகமாகுது. ரெட்டோரிக் அதிகமாகுது. அப்போ தாக்குதல் நடத்துறாங்க. 3 கப்பல் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ ட்ரம்ப் வந்து அது நேட்டோ இது நடக்கும்போது அந்த மீட்டிங் நடக்கும்போது அவரு தாக்குதல் நடத்துறாங்க. ட்ரம்ப் அறிவிக்கிறாரு சீஸ் ஃபயர் ஓவர் எல்லாம் முடிஞ்சுது. போர் துவங்கிருச்சுங்கிற. இப்ப எல்லோருக்குமே ஒரு இதுல இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க 21 மைல் குறுகிய பகுதியே 21 மைல் அகலம் கொண்டது அப்படின்னு சொல்லி. இதுல ஒரு பகுதி வந்து ஈரானுக்கு நெருக்கமா இருக்கும். இன்னொரு பகுதி வழியா கப்பல்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கலாமா? அதாவது ஒமான் பகுதியில கப்பல்கள் போயிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த பகுதியோட புவியியல் அமைப்பு எப்படி இருக்கும்? எப்படி அந்த பகுதிய வந்து ஈரானால கட்டுப்படுத்த முடியுது? அதாவது சட்டப்படி பார்த்தீங்கன்னா, நடுவுல 20 மைல் இருக்கு. ஷார்ட்டஸ்ட் குறுகிய மிகவும் குறுகிய இடத்துல 20 மைல் இருக்கு. சர்வதேச சட்டப்படி 12 மைல் இது அந்த நாட்டோட அந்த நாட்டுடைய டெரிட்டோரியல் வாட்டர். டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அந்த நாட்டுக்கானது அப்படின்னு அந்த நாட்டுடைய சொந்தமானதுன்னு சர்வதேச சட்டத்துல இருக்கு. அப்ப இங்க 12 மைல் இவங்களுக்கு 12 மைல்னு போட்டீங்கன்னா, அந்த நடுவுல வேற எந்த பகுதியும் இல்ல. நடுவுல வந்து ஹை சீஸ்ம்பாங்க. அது அது இல்லவே இருக்கவே அது இருக்காது. இல்ல. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ் அதுவுமே இல்ல. 2மே டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் 2 இணையறதுனால, அங்க நடுவுல டிரான்சிட் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க. அது ஒரு சர்வதேச சட்டப்படி யுன்க்ளோஸ்ம்பாங்க. அதுபடி டிரான்சிட் ரைட்ஸ் அதாவது போயிட்டு வரதுக்கான உரிமை இருக்கு. ஆனா டோல் இருக்கக்கூடாது. இப்படி சர்வதேச சட்டத்துல இருக்கு. ஆனா இதுல பல நெளிவு சுளிவு இருக்கு. அமெரிக்கா அந்த சட்டத்த சைனே பண்ணல. ஈரானும் அத ராட்டிஃபை பண்ணல. அதனால அது அப்ளை ஆகுமா? அதெல்லாம் வேற. சட்டம்ங்கிறது இதுல 2ஆம் பட்சம் தான். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து ஒ ஒ இரு நாடுகளோட கடல் பகுதி ஒன்றா இணையிறதுனால 2 நாடுகளாலயும் அந்த பகுதியில வந்து அந்த கட்டுப்பாட 2 செலுத்த நாடும் முடியும். சேர்ந்து அத நிர்வகிக்கலாம். இல்ல, இப்ப என்ன சந்தேகம்னா, ஏன் ஓமன் பகுதியில கப்பல்கள் சென்று வரக்கூடாது? அதாவது அந்த பகுதியில போதுமான ஆழம் இல்லையா? இல்ல இல்ல அப்படி ஒண்ணு இருக்கு. பொதுவா என்ன அதுக்கு தான் நடுவுல ஒரு இது சேனல் போட்டு குடுத்தாங்க. ஏன்னா, ஓமான் பகுதியில கொஞ்சம் பாறைகள் அதிகம். அங்க பொதுவா கப்பல் போயிட்டு வராது. அங்க சரியா சர்வே பண்ணல. அதனால தான் இவங்க 2 பேரும் 1968ல நடுவுல ஒரு பாதை அமைச்சு குடுத்தாங்க. அந்த பாதையில நீங்க போயிட்டு வாங்க எல்லாரும். இப்போ சர்வதேச கடல்சார் அமைப்பு ஜூன் 24ஆம் தேதி ஓமான் சைடு ஒரு 2 பாதைய வந்து செலக்ட் பண்ணி, இந்த பாதை வழியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அது வந்து நடக்கல? அத அது ஐஎம்ஓ பண்ண பெரிய தப்பு. அதாவது ஐஎம்ஓ வந்து கவர்னிங் கவுன்சில்ம்பாங்க. அவங்க பொதுவா ஈரான கடுமையா அ விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அமெரிக்கா வந்து இந்தியன் கப்பல தாக்குதல் நடத்துனாங்க. இந்திய மாலுமிகள்லாம் சீஃபேரர்ஸ் கடல்ல கப்பல்ல வேலை பண்றவங்க இறந்து போனாங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பெருசா பகிரங்கமா கண்டனம்லாம் தெரிவிக்கல. ஆனா ஈரான வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அனவுன்ஸ்மென்ட்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, "நாங்க கேரண்டரா இருப்போம். நாங்க வந்து இத அரேஞ்ச் பண்ணுவோம். எந்தெந்த கப்பல் எப்பப்ப போகணும்." அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பல் ஒண்ணு ஈரான நோக்கி இருக்கிற இடத்துக்கு போலாம். இல்ல ஒமான நோக்கி இருக்கிற இடத்துக்கு போலாம். இப்போ அடிப்படையில என்ன விஷயம்னா, ஒமான் வழியா கப்பல் வெளியில வர ஆரம்பிச்சது. இது வந்து ஈரானுடைய ரூட் இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல கொஞ்சம் பகிரங்கமா இல்லாம மறைமுகமா அமெரிக்காவுடைய நேவி வந்து அந்த ஓமான் வழியா கப்பல் எல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏஏஎஸ் டிரான்ஸ்பாண்டர் அத ஆஃப் பண்ணிடுவாங்க. அது அப்ப இது வெளியில ரேடார்ல வரவே வராது. அது கப்பல் டார்க் டிரான்சிட்ம்பாங்க. அந்த மாரி ஒரு திருட்டுத்தனமா அப்படின்னு சொல்லலாம். ம். அந்த மாரி அமெரிக்கா நேவி வந்து அது அங்க ஒரு ரூட்ட பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஐஎம்ஓ இத அறிவிச்சதுனால, இது வந்து சட்டப்படியானதா ஃபார்மலைஸ் ஆயிருச்சு. இதுவும் ஒரு ரூட் இருக்கு. அப்படின்னு. அதுவே ஈரானுக்கு ஒத்துக்க முடியல. ஓகே. அத என்ன சொன்னாங்க ஈரான் அத அதான் பத்தி? இது அன்ஆத்தரைஸ்டு அது டேஞ்சரஸ் அங்க போகாதீங்க. இத நாங்க யார் அன்ஆத்தரைஸ் பண்ணுவாங்கற கேள்வி இருக்கு. ஆனா இது வந்து அன்ஆத்தரைஸ்டுன்னு அவங்க தாக்குதலா. அங்க 3 கப்பலும் அது வழியா வந்த கப்பல் தான். இப்போ இப்போ ஒரு நாடு தனக்கு அருகில இருக்க கடல் பகுதி இப்படி கட்டுப்படுத்தி, நீங்க இதுக்கெல்லாம் டோல் கட்டணும்னு சொல்ல ஆரம்பிச்சா, இது மாரி உலகத்துல பல கடல் வழிகள் இருக்கும். அது அதுதான். கட்டுப்படுத்த ஆரம்பிக்க மாட்டாங்களா? அதுதான். உலகத்துல இருக்கிற எல்லா கப்பல் இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறது அதுதான். ஐஎம்ஓவும் ஒரு வெளிப்படையா இந்த பயத்த இது பண்ணியிருக்காங்க.
ஸ்ட்ரைட் இப்போ மலாக்கா ஸ்ட்ரைட் இருக்கு, ஜிப்ரால்டர்ல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. பால்டிக்ஸ் நீங்க மேல டென்மார்க் அப்படி இருக்கு. அப்புறம் டர்க்கி வழியா இருக்கு. டர்க்கில வழியா போனா டர்க்கில வந்து என்ன விஷயம்னா அது இதே மாரி அது வந்து உள்ள போனீங்கன்னா பிளாக் சி இதே மாரி இப்போ பாரசீக வளைகுடா மாரி பிளாக் சி அதுவும் ஒரு க்ளோஸ்ட் பாடி. அதுல வந்து அங்கருந்து வெளியில போ முடியாது. அங்க பல நாடுகள் இருக்கு. ரோமேனியா இருக்கு, பல்கேரியா இருக்கு, ரஷ்யா இருக்கு, யுக்ரைன் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதே பர்ஷியன் கல்ஃப் மாரியே. இதுக்கான நுழைவு எங்கேயாவது இது 2 நாடுகள் இருக்கு. நடுவுல கடல் பகுதி இருக்கு. அங்க வந்து டர்க்கிய தொலைச்சிட்டு போற மாரி தான் முடியும் அங்க. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் டார்டனல்ஸ் அண்ட் பாஸ்பரஸ்ம்பாங்க. அங்க டர்க்கியோட என்ன அரேஞ்ச்மென்ட்னா அவங்களுக்கு வந்து பைலட்டேஜ்ம்பாங்க. அந்த ஒரு பைலட் வந்து அந்த இழுவை கப்பல் எடுத்துட்டு படகு போவார். வந்து படகு அல்லது கப்பல் வந்து கப்பலுக்கு வழிகாட்டியா ஆ போகும் அப்படின்னு. ஒருத்தர் கப்பலுக்கு உள்ளேயே வந்து அவர் தான் கூட்டிட்டு போவாரு. இப்படி போங்க, இப்படி போங்கன்னு சொல்லி அவரு சேஃபா எடுத்துட்டு போவாரு. அதுக்கான கட்டணம் செலுத்துவாங்க. ஆனா டோல் கிடையாது. இப்ப டோல்ங்கிறது இப்ப அந்த UNCLOSங்கிற சட்டப்படி என்னன்னா, பொதுவா அதனுடைய ஸ்பிரிட் ஆஃப் UNCLOSன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கப்பலும் எல்லா இதுலயும் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் சரி, எந்த வாட்டரா இருந்தாலும் சரி, அதுக்கான இன்னோசென்ட் பேசேஜ்ன்னு இருக்கு. அது வந்து கேரண்டி பண்ணணும். ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் தான். அதுல சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம். சில நுணுக்கங்கள் இருக்கலாமே தவிர, பொதுவா என்ன ஸ்பிரிட் ஆஃப் UNCLOS வந்து ஃப்ரீ நேவிகேஷன என்ஷூர் பண்றதுக்கான ஒரு சட்டம் தான் அது. அப்ப அதுக்கெல்லாம் பின்னடைவு பண்ற மாரி இருக்கும். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. இந்த ஹார்முஸ் நீரிணை விவகாரத்துல அமெரிக்கா, ஈரான் இடையிலான மோதல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னும் வரும் நாட்கள்ல என்ன எதிர்பார்க்கலாம்? அமெரிக்கா இதுல தான் அமெரிக்கா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கான்னா, இவன் வந்து நீ நீ வந்து கப்பல தானே தாக்குற. நாங்க அத வந்து டீகிரேட் பண்ணிக்கிட்டே நாங்க ஒரு 200 சைட் அடிச்சோம், 300 சைட் அடிச்சோம். இவங்க இது பண்ண அந்த டுன்பி ஐலேண்ட் அப்படின்னு ஒரு ஐலேண்ட். அது அந்த ஐலேண்ட்ல இருந்து தான் தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லி, அங்க போய் சரமாரியா அடிச்சு, அது மாரி ஒவ்வொரு இடமா அங்க வந்து நாங்க ட்ரோன் வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்க அழிச்சுட்டே வரோம். ஈரானால இனிமே அப்படி செய்யவே முடியாது, செய்யவே முடியாது அப்படின்னு அது வந்து போர் தொடக்கத்துல இருந்து இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களால இப்ப செய்ய முடியாது, செய்ய முடியாதுன்னோனே அவன் திருப்பி ஒண்ணு ஒண்ணு இது பண்றான். அதனால கப்பல் வச்சிருக்கிறவங்க வந்து நம்பல இத. அதாவது ஈரானுடைய உண்மையிலேயே ரொம்ப பலவீனம் அடைஞ்சிட்டு எந்த தாக்குதலும் நடத்த முடியாத நிலைமைக்கு வந்திருக்காங்களான்னா, அத நம்பல. உண்மை இருக்கலாம் தெரியல. அமெரிக்கா அதுதான் சொல்லுது. ஆனா கப்பல் வச்சிருக்கிறவங்க அத நம்பல. சர்வதேச அமைப்புகள் இருக்குல்ல, ட்ரேட் பாடிஸ் அவங்களும் அத நம்பல. இன்சூரன்ஸ் கம்மியாகுது. இல்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? அடுத்ததா என்ன எதிர்பார்க்கலாம்? அடுத்த கட்டத்துல ஏதாவது ஆ பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பு ஒரு இருக்கா? ஒரு ஒரு வாரத்துல அதாவது என்ன அதாவது இப்படியே ஒருத்தர தாக்கிட்டு பேச்சுவார்த்தை, உடன்பாடு இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. அதனால யோ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்ப கொஞ்சம் கம்மி ஆகும். மறுபடியும் உட்கார்ந்து பேசுவாங்க. எதனாவது ஒரு உடன்பாடு வரும் அப்படின்னு. ஆனா ஈரான் அதுல ரொம்ப குறியா இருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய அணு ஆயுத சக்தி அதெல்லாமே விட்டு குடுத்தாலுமே, இதுக்கு மேல இதுதான் ஒரு அவங்களுக்கு வந்து அணு ஆயுதங்களோட இதுதான் ஒரு பெரிய மாற்றுன்ற மாரி அவங்க ஹார்முஸ் முடிவு பண்ணிட்டாங்க. மீதான கட்டுப்பாடு நம்மகிட்ட இருக்கணும் நம்ம கிட்ட அப்படிங்கிறதுல இருக்கணும் உறுதியா அப்படின்றதுல நினைக்கிறாங்க. உறுதியா இருக்காங்க. இவங்க வந்து அந்த அமைப்பு அந்த அந்த ஆட்சியே போயி வேற யாரானும் வந்தா அதுவுமே ஆனா அவங்க மக்கள் அதுல ஆதரவு இது பண்ணல. மக்கள் வந்து அமெரிக்கா அவங்க தன்னுடைய ஆட்சியாளர்களை எதிர்த்தாலுமே வந்து அமெரிக்கா பண்றது அவங்க ஒத்துக்கலல்ல. ஓகே. ரொம்ப நன்றி கல்யாண். ஹார்முஸ் நீரிணை வந்து ரொம்ப ஒரு சிக்கலான விவகாரம். அத பத்தி நம்முடைய நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக, விளக்கமாக எடுத்துரைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.